வெல்கம் டு ஜிபிஎன் ஃபேமிலி குக்கிங் சேனல். அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இது பச்சரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இது 1 டம்ளர் 1.5 டம்ளர் போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ பச்சரிசி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்லா, சரிங்களா? இப்போ கழுவி 8 மணி நேரம் ஆச்சு, கழுவி நம்ம அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம், சரிங்களா? இது கூட 1 கப் சாதம், 1 கப் தேங்காய் துருவல், சரிங்களா? இது ரெண்டுமே ஒரே அளவுக்கு இருக்கணும். நம்ம இதில் 1 டம்ளர் பச்சரிசி போட்டோம்னா இது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். 1 டம்ளர் தேங்காய், இது 1 டம்ளர் பழைய சாதம், சரிங்களா? அரைச்சிட்டு வந்துட்டுங்களா? இதோ நல்லா தெரியுதுங்களா? நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள். இப்போது நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு நல்லா போட்டுட்டு நல்லா கை விட்டு கிளறிடுவோங்க. கலக்கி வச்சுட்டு இது 8 மணி நேரம் நல்லா புளிக்கணுங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி ஆப்பம் ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க ஆப்பம் ஊற்றும் போது. இப்போவே தேவையான அளவு இது கரெக்டாக இருக்குது. இன்னும் லைட்டாக கை மட்டும் கழுவிக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா மாவு இப்படி இருக்கணும். இதாங்க மாவு கரெக்டாக இருக்குங்களா? இந்த மாதிரி மாவு இந்த ஸ்டேஜுக்கு நம்ம லைட்டாக கை மட்டும் பாருங்கள். இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜு. இந்த மாதிரி மாவை கரெக்டாக அரைச்சி நம்ம வச்சுட்டு 8 மணி நேரம் புளிக்க விடணும். புளித்ததுக்கப்புறம் எப்படி ஆப்பம் ஊற்றுறதுன்னு பார்க்கலாம், சரிங்களா? ஹலோ கைஸ், பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா? இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஆப்பம் எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ப சோடா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். இது நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போது இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம், சரிங்களா? அதுக்குள்ளே நம்ம போய் கொஞ்சம் சட்னி அரைச்சிட்டு வந்துடுவோம். இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்கலாங்க. சட்னிக்கு பாருங்கள், மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். 1 கப் பொட்டுக்கடலை, 2 பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகா, 1 கப் தேங்காய், கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துடுறேன் வாங்க. சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கடுக்காய் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொட்டிக்கலாம். இது ஓரமாக வச்சிடலாங்க. அடுத்தது ஆப்போசிட் எடுத்துக்கலாம், வச்சுக்கலாம். அடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஹையில் வச்சு நல்லா சட்டி காயிடும். ஆப்போ சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இப்படி நல்லா கிளறி விட்டுருவோம்.
பார்த்தீங்கன்னா மாவு பாருங்கள் எப்படி இருக்கு. நான் ஒரு 5 பேத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன். காலையில் சொன்னது. சட்டி காய்ச்சி லைட்டாக ஒரு பொட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு வெங்காயத்தை வச்சு இப்படி சும்மா தேய்ச்சி விடுங்க. அப்புறம் ஒரு கரண்டி மாவு வச்சாச்சு. ஒரு கரண்டி போடு. சிம் பண்ணிடுங்க. சுற்றி ஆயில் வரும். கொஞ்சமாக இப்படி தெளித்து விட்டுட்டீங்க. நம்மளுடைய ஆப்பம் மூடி போட்டு மூடி வச்சிடும். வாங்க பார்க்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, அழகாக வந்துடும். திருப்பி எல்லாம் போட்டு இன்னொரு வாட்டியெல்லாம் வேக வைக்கணும்னு இல்லைங்க. இப்படி சும்மா பாருங்கள். பாருங்கள், நம்மளுடைய ஆப்பம் தேங்காய் சட்னி, கடலை போட்டு தேங்காய் சட்னி, இது 2 காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.